ஓம் லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் மலர உள்ள விஸ்வாவசு என்கின்ற சித்திரை புதுவருட நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். இன்றைய தினம் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 30ஆம் நாள் 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றோடு இந்த 60 வருட சுற்றுவட்டத்திலே 38வது வருஷமாகிய குரோதி என்கின்ற இந்த வருஷம் நிறைவு பெற்று நாளை அதிகாலையிலே இன்று பின்னிரவு அதிகாலை இந்த விஸ்வாவசு என்கின்றதாகிய வருஷம் 39வது வருடமாக மலர்கின்றது. எனவே இன்று பின்னிரவு 2:29 பாக்கிய பஞ்சாங்கப்படியும் பின்னிரவு 3:21 திருக்கணித பஞ்சாங்கமும் இந்த வருஷ பிறப்பை போட்டிருக்கிறார்கள். சூரியன் மறைந்த பின்புதான் இந்த வருஷம் மலர்கின்றது. எனவே சூரியன் உதித்த பின்புதான் நாம் இந்த கொண்டாட்டங்கள். எனவே சித்திரை மாதப்பிறப்பு என்பது சூரியன் உதிக்கின்ற பொழுது, சூரிய உதயத்தை கண்டு தான் மாதப்பிறப்பு. அந்த வகையிலே நாளைய தினம் திங்கட்கிழமை சித்திரை மாதப்பிறப்பு, சித்திரை புது வருஷம் விஸ்வாவசு என்கின்ற பெயரோடு இந்த வருஷம் மலர இருக்கின்றது. இன்றோடு நாம் இந்த குரோதி என்கின்ற வருஷத்துக்கு விடை கொடுத்து நாளை மலர இருக்கின்ற விஸ்வாவசு என்ற புது வருஷத்தை இன்முகத்தோடு வரவேற்பதோடு இந்த விஷு புண்ணிய காலம் என்று இன்று இரவு 10:29 முதல் நாளை காலை 6:29 வரையிலே இந்த விஷு புண்ணிய காலம் குறிப்பிட்டிருப்பார்கள். எனவே அதிகாலையிலே நாளைய தினம் திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி முதல் ஸ்நான அனுஷ்டானங்கள் செய்கின்ற பொழுது இந்த மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மருத்து நீர் இது ஒரு மருந்து நீராக, ஒரு காஷாயமாக இந்த மருத்து நீரே பல்வேறு வகையான திரவியங்களால் போடப்படும். தாழம்பூ, தாமரைப்பூ, மாதுளம்பூ, துளசி, விஷ்ணுகிராந்தி, சீதேவியா செங்கல் நீர், பில்வம், அருகு, பீர்க்கு, பால், கோரோச்சனை, மஞ்சள், திப்பிலி, மிளகு, சுக்கு, இன்னொரு திரவியங்களெல்லாம் அந்த ஒரு பானையிலே நிறைய தண்ணீர் விட்டு அடுப்பிலே வைத்து அரைப்பானை வற்றுகின்றவரை காய்ச்ச வேண்டும். அது தண்ணீர் வற்றுகின்ற பொழுது எல்லாம் கலப்பட்டு காஷாயமாக வருகின்ற பொழுது அந்த ஆலமிலையை தலையிலும் அதேபோல் இலவமிலையை பாதத்திலும் வைத்து இந்த மருத்து நீர் ஸ்நானம் செய்து பெரியோர்களை, பெற்றோர்களை, வயதான தாத்தா பாட்டிமார் இருந்தால் அவர்களை எல்லாம் வணங்கி ஆசி பெற்று புத்தாடைகளை வாங்கி கொள்வது. அந்த முறையில் இந்த புத்தாடை என்பது சிகப்பு அல்லது நீலம் ஆடைகள், சிகப்பு அல்லது வெள்ளை நிற ஆடைகள் என்று 2 பஞ்சாங்கங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு இல்லாவிட்டால் சிகப்பு அல்லது வெள்ளை அல்லது நீலக்கரை அமைந்த ஆடைகள் அணிந்து கொள்வது ஒரு சிறப்பை தரக்கூடியதாகவும் இந்த வருஷத்துக்குரிய ஆடைகள். இந்த சங்கிரம தோஷ நட்சத்திரம் என்று இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ளே சில நட்சத்திரங்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். திருவாதிரை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 3ஆம் 4ஆம் பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1ஆம் 2ஆம் 3ஆம் பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம்,
உத்திரட்டாதி ரேவதி என்கின்றதாகி இந்த நட்சத்திரங்கள் கண்டிப்பாக இந்த சங்கிரம தோஷ நட்சத்திரம் என்று இந்த வருடத்திலே கண்டிப்பாக அவர்கள் இந்த மருத்தினை தேய்த்து ஸ்நானம் செய்து இறை வழிபாடுகள் ஈடுபட்டு இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களையும் வழிபட்டு பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருமார்களையும் வணங்கி வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியதாகவும் இது தமிழ் சிங்கள புத்தாண்டாக மலர்வதனாலே பௌத்த சிங்கள மக்களும் இந்து தமிழ் மக்களும் இந்த புது வருஷத்தை கொண்டாடுகின்றனர். எனவே நாம் இந்து தமிழ் மக்கள் இவ்வாறு மரத்தினீர் வைத்து புத்தாடை அணிந்து ஆலய வழிபாடு செய்து பெரியோர்களை வணங்கி உறவுகளோடு விருந்து பரிமாறி உண்ணுவது போல பௌத்த சிங்கள மக்களும் எண்ணெய் ஸ்நானம் செய்து அவர்களுடைய பன்சலையிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து மதகுருமார்களை வணங்கி ஆசி பெற்று புத்தாடை அணிந்து பட்டாசுகள் கொளுத்தி வீர விளையாட்டுகள் மனதன் ஓட்டப் போட்டி சைக்கிள் ஓட்டப் போட்டி மணல் மூடை கட்டி அடிவது ஊஞ்சல் ஆடுவது போன்ற வீர விளையாட்டுகள் இவ்வாறெல்லாம் இந்த சிறப்பாக சித்திரை புது வருஷத்திலே நடைபெற திருவள்ளுவர் கூட்டி இருக்கின்றது. நாமும் இந்த சித்திரை புது வருஷமாகிய விஸ்வாவசு என்கின்ற நாமத்தோடு கூடிய இந்த வருஷத்தை இன்முகத்தோடு வரவேற்று மலர்கின்ற வருஷம் எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளையும் மலர்கின்ற சித்திரை புத்தாண்டு விஸ்வாவசு வருஷ நல் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.